இதுவரை வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு ஒப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் மார்னிங். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான தலைப்பை ஆரம்பித்து வைத்தோம். நாட்கள், மனிதன், வேலை நாட்கள் தொடர்பான அந்த தலைப்பு. அதிலே விகிதம் என்றால் என்ன, விகித சமம் என்றால் என்ன, நேர் விகித சமன் என்றால் என்ன, நேர்மாறு விகித சமன் என்றால் என்ன போன்ற விடயங்களை பார்த்தோம். இன்றைக்கு நிறைய கேள்விகள் செய்ய போகிறோம். ஸோ நேரடியாக நாங்கள் இந்த கேள்விக்குள்ளேயே வரலாம். இப்போ ஒரு சிஸ்டம் ஒன்று சொல்லித்தரேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கணக்கு செய்ய இயலுமா இருக்கும். ஒவ்வொரு சிஸ்டமாக பார்த்து பார்த்து போவோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். ஸோ இவருடைய வேலை திறனை காண்பதற்கு 15ஐ பகுதி எண்ணாகவும் 1ஐ தொகுதி எண்ணாகவும் போட வேண்டும். அப்போ இவர வேலை முடிக்கிற நாள் 15 டேஸ். ஸோ இவர் ஒரு நாளில் செய்கிற வேலை தான் வேலை திறன். ஒரு நாள்லேயோ ஒரு மணித்தியாலத்திலேயோ ஒரு நிமிடத்திலேயோ ஏதோ கணக்கில் தார மாதிரி இங்கே டேஸ் வந்ததால் இவர வேலை திறன் ஒரு நாளில் 15இல் ஒரு வேலையை முடிப்பார். ஓகே. பி அதே வேலையை 5 நாட்களில் முடிப்பார். அப்போ பீட வேலை திறன் என்ன சொல்லுங்க? பீட வேலை திறன் எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் போல சொல்லணும். முக்கியமான விஷயம் நான் என்னை படிப்பிக்கிறது. ரைட், வெரி குட். 5இல் 1, 3இல் 1 இல்லை, 5இல் 1. ரைட், 5இல் 1. 5 நாளில் வேலை முடித்தா கீழே 5 நாள் முடித்த வேலை 1, 5இல் 1. ஓகே. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னு வரும் கணக்கில். முதலாவது நாட்களை தந்தால் அந்த வேலை திறனை மாற்ற தெரியும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறேன்னா இது முதலாவது ஸ்டெப், இது 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப். இனி 3வது ஸ்டெப் என்ன தெரியுமா? ஏயும் பியும் இணைந்து வேலை செஞ்சால் எவ்வளவு நாள் பிடிக்கும்னு கேட்பாங்க சில கேள்விகள். இப்போ என்ன செய்யணும்? ஏட வேலை திறனையும் பீட வேலை திறனையும் கூட்டணும். இப்போ ஏட வேலை திறன் 15இல் 1, பீட வேலை திறன் 5இல் 1. ரெண்டையும் கூட்டணும். என் ரெண்டு சேர்ந்து வேலை செய்யலாம். கூட்டி விடைய சொல்லுங்க. அவன் எத்தனை வரும்? குயிக்கா சொல்லுங்க. குயிக்கா. பேசிக் மேக்ஸே தெரியாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு விளங்குது. பேசிக் மேக்ஸே தெரியாது. பகுதி எண்கள் சமம் இல்லாமல் இருந்தால் அதனை கூற்றல்ல.
15 5 கூட்டி 20, ஒன்றையும் கூட்டி 2 ஒரு ஆள் சொல்லிக்கிறீங்க. 20 2 பேசிக் மேக்ஸே நாலேஜ் இல்லை, மறந்துட்டு என்றது தான் காட்டுது. இன்னும் சிலர் பிள்ளையாலாம் சொல்லிக்கிறீங்க. சரியான பதில் என்னென்று பார்ப்போம். 15 5 வந்தால் முதலாவது போமசி காண வேண்டும். போமசி பார்க்கறதுக்கு பல மெத்தட் இருக்கு. நான் சொல்லி தர மெத்தட் தான் லேசான மெத்தட் ஐக்குவை பொறுத்தவரையில். இது ரெண்டுலேயும் யார் பெரியாள் என்று பார்க்கணும். 5லையும் 15லையும் யார் பெரியாள்? 15 தான் பெரியாள். ஆகவே 15 5ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும். 15 5ஆல் வகுத்தால் 3, எஸ், மீதி இன்றி வகுப்படும். அப்போ 15 தான் போமசி. அப்போ 15 தான் போமசி. அப்போ வகுப்படாட்டி என்ன செய்யணும்? வகுப்படாட்டி நாங்கள் வளமையாக போமசி பார்க்குற மாதிரி பார்க்கணும். அல்லது அல்லது பெரிய இலக்கத்தை சின்ன இலக்கத்தால், பெரிய இலக்கத்தையும் சின்ன இலக்கத்தையும் பார்த்துட்டு பெரிய இலக்கம் சின்ன இலக்கத்தால் வகுப்படலைண்டா பெரிய இலக்கத்தினுடைய 2வது அடுக்கை பார்க்கணும். உதாரணத்துக்கு விடத்த 15 4 வந்திருந்தா 15 நாளால் பிரிபடாதுனே. அப்போ போமசி பார்க்குற எப்படி? 15 எடுப்போம். 15 நாளால் பிரிவிட 15 அடுத்த மடங்கு என்ன 30. 30 நாளால் பிரிவிடுமா? இல்லை. அப்போ அடுத்து 45 நாளால் பிரிவிடுமா? இல்லை. அடுத்து 60 நாளால் பிரிவிடுமா? ஓ, பிரிவிடும். அப்போ 60 தான் போமசி. அந்த மாதிரி போமசி பார்க்க பழகிக்கொள்ளுங்க. அதெல்லாம் ஐக்கியம் இல்லை, அதெல்லாம் பேசிக் தெரிஞ்சுக்கணும். அப்போ 15 போமசி அடுத்தமெண்டா ஓ 15 15 ஓ 1 1 இங்கே 3 5 15 ஆயிக்கும். அவன் மேலே 3 பிரிக்கணும். 3 1 3. அவள் கூட்டினமெண்டா 4 15 15 4. இந்த விடையை சொன்னாங்களுக்கு மட்டும்தான் சரி, மற்றவர்களுக்கெல்லாம் போல. அப்போ ஏயும் பியும் இணைந்தால் ஒரு நாளையில் 15 4 வேலையை முடிப்பார்கள். மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவை அப்படின்னு கேட்டால், மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைன்னு கேட்டால் இந்த 15 நாளால் பிரித்த வார விட 3 நாள் 3 நாள் 12 அங்கால 3 அங்கால 3 சொல்லி வரும். நீங்கள் தசத்தில் கொடுக்கலாம். 3 தசம் 7 7 நாள் அப்படின்னு வரும். சரி, இது ஒரு மெத்தட். இன்னொன்று, இதே மாதிரி வேலைத்திறன் கண்டுட்டு யாராவது ஒரு ஆள் விலகி போகிற மாதிரி தருவாங்க கணக்கு. அது அந்த டைமில் நான் விளங்கப்படுத்துகிறேன். ரைட், ஓகே. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்க. வேலைத்திறன் காண்றதுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும். அதான் என்ன போட்டி. ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க என் நாட்கள் தேவையினே அவருடைய வேலைத்திறன் எண்ணில் உண்டு. ஓகே. அப்போ ஏ என்பவரின் வேலைத்திறனை தந்து அவருக்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் தேவை என்று கேட்டால் மாறி செய்யணும். உதாரணத்துக்கு சி என்பவரின் வேலைத்திறன் 4 உண்டு. அப்போ சி என்பவர் மொத்த வேலையை முடிக்க எத்தனை நாள் வேணும் சொல்லுங்க? சி என்பவர் வேலைத்திறன் 4 உண்டா. சி என்பவர் மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? வெரி குட். 4 நாள் தேவைப்படும் என்பது சரியான பதில். 4 நாள் தேவைப்படும். ஓகே. 16 நாளில் 4 நாள் தான். 4 ஒன்றால் பிரித்தா 4 தான். 16 வராது ஒரு காலம். பி என்பவர் ஒரு வேலையை பி என்பவர் ஒரு வேலையை பி என்பவரின் ஒரு நாள் வேலை திறன் 12 உண்டு. அப்போ பி என்கிற ஒரு மொத்த வேலையை முடிக்க எத்தனை நாள் வேணும்?
ரைட், வெரி குட். 12 நாள் வேணும். எல்லாரும் ஏன் ஆன்சர் பண்ணாம வைக்கிறீங்க? ஆன்சர் பண்ணா தானே விளங்கும். சும்மா இருந்து விட்டுமா விளங்கலைன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டு நல்லா கவனிச்சு கொள்ளணும். ரைட், 12 நாள் போகும். ரைட். இனி மடங்கு தருவாங்க. மடங்கு தந்தால் ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு வேகமாக வேலை செய்யக்கூடியவர். அப்ப ஏ மற்றும் பியின் வேலை செய்கிற வீதத்தை பார்த்தீங்கன்னா இவர் 3 வேலை செய்கிற நேரத்துக்கு இவர் 1 தான் செய்வார். அதே மாதிரி நாட்களை பார்த்தீங்கன்னா மாறி வரும். இவர் ஒரு நாளில் முடிக்கிற வேலையை ஒரு 3 நாளில் தான் முடிப்பார். இதில் வேகமான ஆள் யாரு? ஏ தான் வேகமான ஆள், பி வேகம் குறைஞ்சார். அப்போ வேகம் கூடினால் வேலை, இது வேலையாவே என்ன பண்ணுறது? யார் வேலையை கூட செய்வா? வேகம் கூடினால்தான் வேலை கூட செய்வார் என்ன? அப்போ ஏங்கிறவர் 3 வேலையை முடித்தா பிங்கிறவர் எத்தனை வேலையை முடிப்பார்? 1 தான் முடிப்பார். ஏன்னா இவர வேகம் கூட. எனவே இவர் வேலையை 3 வேலை முடிக்கிற டைமுக்கு இவர் 1 தான் முடிப்பார். அதே மாதிரி மாறி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நாளில் வேலை முடிச்சாரண்டா இவர் 3 நாளில் வேலை முடிப்பார். இப்போ பாருங்க, இங்கே 3 உண்டு, இங்கே 1 3 மாறி வரும். அதான் சொல்கிறேன், மாறி வரும். சரி. ஓகே, இப்போ நாங்கள் மெயினான ஒரு விஷயத்துக்கு வருவோம். மெயினான ஒரு விஷயத்துக்கு வரோம். இந்த மனித நாட்கள் தொடர்பான வினாக்கள் வருகின்ற போது அதனை எப்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பார்ப்போம். இதை எல்லாரும் பார்த்து எழுதுங்க. இந்த சமன்பாடை எல்லாரும் பார்த்து எழுதி கொடுங்க. எழுதிட்டு எஸ்ன்னு போடுங்க. ரைட், எழுதிட்டீங்களா? இதில் இருக்கிற எம்ங்கிறது மேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எம்ங்கிறது மேன், மனிதன். டேஸ் என்பது நாட்கள், டி டேஸ் நாட்கள். H என்பது அவர்ஸ், மணித்தியாலங்கள். W என்பது ஒர்க், வேலைகள். M1ங்கிறது முதலாவது அவங்க தார தரவு. M2ங்கிறது எங்கள்கிட்ட கேட்குற தரவு. இப்போ ஒரு கணக்கு ஒன்று செஞ்சு பார்த்துட்டு நாங்கள் பயிற்சிக்குள்ளே போவோம். 5 மனிதர்கள், அப்போ 5 போடுறோம். இந்த சூத்திரத்தின்படி செய்வோம். 3 நாட்களில், அப்போ 3 போடுறோம். தர 3. M1 5, D1 3, 3 நாட்களில் ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் வேலை செய்தால் ஒரு வேலையை முடிப்பார்கள். அப்போ ஒரு வேலை தானே உண்டப்பட்டாச்சு. 2 மணித்தியாலம் வேலை செய்வாங்க, 3 நாள் வேலை செய்கிறாங்க, 5 பேர் வேலை செய்கிறாங்க. அதே வேலையை 10 மனிதர்கள் ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் மாத்திரம் வேலை செய்தால் எத்தனை மணித்தியாலம்? அதே வேலையா? அப்போ கீழே 1 தான்.
10 மனிதர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் மட்டும் வேலை செஞ்சா எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்போ சமன்பாடு இப்படி உருவாக்கிறோம். தந்த எல்லா தடவையும் சமன்பாடாக போட்டோம். இது முதலாவதுல மனுஷன் 5 பேர், நாட்கள் 3, மணித்தியாலம் 2. இரண்டாவதுல மனுஷன் 10, நாட்கள் மட்டும் நமக்கு தெரியா, மணித்தியாலம் 1. ஸோ இதை தீர்த்து விடையை கண்டுபிடிங்க கண்டு. இப்போ D2க்கு விடையை கண்டுபிடிச்சா சரி. குயிக்காக கண்டுபிடிங்க. D2 ஆன்சர் என்ன? இந்த சுருக்குங்க, சுருக்கி எடுத்தா சார். சரி, அப்படியே பார்ப்போம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிட்டீங்க. கொஞ்சம் பேருக்கு விளங்குது இல்லை. விளங்குது இல்லைன்னா மேக்ஸ் இல்லை, பேசிக் மேக்ஸ் இல்லை. பெருக்கல் கூட்டல் தெரியா, பிரித்தல் தெரியா, போமசி தெரியா, ஐக்யூ செய்யலாம். அதுதான் பிரச்சனை. இப்ப அதெல்லாம் படிப்பிச்சிட்டு இருந்தா எத்தனை கிளாஸ் செய்கிறேன்னா? பேசிக் தெரிய அமைக்கிறீங்க, இதை சுருக்க தெரியா இன்னும் பாருங்களேன். அப்போ எப்படி சுருக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளையா செஞ்சாக்கள் கீழே ஒன்று இருந்தால் தேவையில்லை, வெட்டி விடலாம். இப்போ 13 15 2 30. அப்போ 30 சமன் 10 தர 1 10, 10 தர டி 10D, 10D. ஆவே டி சமன் இந்த 10 போய் பிரிபடும். 30 இங்கில் 10, சைவர் எஞ்சவரையும் வெட்டி விட்டாச்சு. விட 3. அவ்வளோ 3 நாள் மேலே முடிப்பான். இவ்வளோ 3 நாள் மேலே முடிப்பான். அவ்வளோ 3 நாள் மேலே முடிப்பான். அதுக்குள்ள சிலாக்கள் 4 தசம் 5, 4, ஒரு ஆளுக்கு 50, 50 ஒரு ஆள் விட சொன்னேன். மற்றவங்க நிறைய பேர் விடையே சொல்லல, சுருக்க தெரியா. ரைட். அப்போ இந்த மாதிரி தான் கணக்கு செய்யப்படும். இதில் மணித்தியாலம் தரலைன்னா மணித்தியாலத்தை போடாம விடுங்க. எது தரலையோ அதை குறியீடை போடுங்க. இப்போ D2 தரலைன்னா D2 போடுங்க, W2 தரலைன்னா W2 போடுங்க, H தரலைன்னா H போடுங்க. போட்டு செஞ்சால் விட வேறு. வாங்க செஞ்சு பார்ப்போம். குயிக் ஆன்சர் பண்ணுங்க, டைம் முடிகிறதுக்கு இடையில. குயிக்க செய்யுங்க. நேரம் முடிந்து விட்டது. 33 பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. அரைவாசி பேர் கூட ஆன்சர் பண்ணல. மற்ற ஆகளை இப்போ என்னது கிளாஸுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தயவுசெய்து லீவ் ஆகி போகலாம். கிளாஸில் இருந்து வேலை இல்லை, உங்களுக்கு தான் விட சொல்லவே. சரியோ பிள்ளையோ செஞ்சு பார்த்து விடையே சொல்லலாம். விட சொல்லாமல் இருக்கிறார்கள் தயவுசெய்து கிளாஸ் விட்டு போகலாம். புது நம்பாக்க கிளாஸுக்கு வர தேவையில்லை. சரி, அதிகமானாக்கள் 25 அப்படிங்கிற ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. இன்னும் சிலர் பிள்ளையான ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க. வாங்க சரியான விடையை பார்ப்போம். ஆன்சர் சொல்லி பிள்ளையான பிரச்சனை இல்லை, அது விளங்க இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஆன்சரை சொல்லாமல் இருந்தால் முயற்சி செய்யலைன்னு அர்த்தம். நான் பல தடவை சொல்லிக்கிறேன், முயற்சிக்காதவனுக்கு கிடைக்காது. இதை இந்த கேள்வியை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலேண்டா எக்ஸாம்லேயே உங்களுக்கு உரிய டைமுக்கு செஞ்சு விட மாட்டீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், சும்மா இருந்து போகிறதுக்கு வர தேவையில்லை கிளாஸுக்கு. ரைட். இப்போ இந்த வேலையை எப்படி செய்ய போகிறோம்? M1 5 ஆட்கள் ஒரு வேலையை 50 நாட்களில் முடிப்பார்கள்.
ஈக்குவல் டு 10 ஆட்கள் அவ்வேலையை எத்தனை நாட்கள் அப்போ நமக்கு தெரியாது D2 கீழ் ஒன்று தான் அதே வேலைன்னு தந்துட்டாங்க. அப்போ 5 50ஆல் பெருக்கணும் என்றால் 250 சமன் 10D. ஸோ டியை காணணும் பண்ணா டி சமன் இந்த 250 இந்த 10ஆல் பிரிப்படும். ஆன்சர் 25. ஸோ 25ன்னு சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெரி சிம்பிள். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். ம், செய்யுங்க. டைம் முடிஞ்சது. 20 பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ரைட், அப்படியே பாப்போம். 41 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. அப்பயும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணல. 1000 விட வந்திருக்கு, 10 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 100 வந்திருக்கு. 1 10 100 1000 ஒரு ஆளுக்கு 11 வந்திருக்கு. சரி, ஒரு சிலந்தி ஒரு கூட்டை கட்டுறதுக்கு 1000 நாள் எடுக்குமா? எங்கேயாவது சிலந்திட வாழ்நாளே 1000 நாள் இருக்காது. சரி, அந்த ஆன்சர்லாம் சொல்லிக்கிறீங்க யோசிக்காம. சரி, விடைய பாப்போம். இங்க மனுஷனுக்கு பதிலாக சிலந்தி. அப்ப 10 சிலந்தி 10 நாட்களில் 10 கூடங்கிறது 10 வேலை. 10 கூடு. அவஸ் தரல, தராட்டி பிரச்சனை இல்லை, போட தேவையில்ல. இப்ப என்ன கேட்குறாங்க? ஒரு சிலந்தி ஒரு கூட்டை எத்தனை நாட்களில் கட்டும்? தெரியாது, டேய்ஸ். சொடிய டிய போடும். இங்க பாருங்க, இந்த 10ம் இந்த 10ம் பட்டுப்படும், இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் பட்டுப்படும், டிரெக்டா விடப்படும். டி சமன் 10. ஆகவே ஒரு கூடு ஒரு நாள் என்பதுதான் 10 நாள் என்பதுதான் சரியான பதில். இந்த 10 இந்த 10 சுருக்கிட்டோம், இந்த ஒன்றை இந்த சொன்ன ஒன்றையும் சுருக்கிட்டோம். டி சமன் 10. 10 என்பதுதான் சரியான பதில். 1000 100 எல்லாம் எப்படி வந்த உங்களுக்கு? ரைட். சரி, நான் அப்போ அதை விளங்கப்படுத்தின மாதிரி ஒரு கேள்வி வந்துருக்கு. ஏ 15 நாள்லையும் பி 30 நாள்லையும் ஒரு வேலையை முடிப்பாங்க. ஏயும் பியும் 2 நாட்கள் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. பிறகு ஏ விலகிட்டாரு. பி மட்டும் எத்தனை நாட்களில் அவ்வேலையை பூர்த்தி செய்வார்? ம், செய்யுங்கள பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்துறேன். நீங்கள் முதல் செய்யுங்கள பார்ப்போம்.
தெரிஞ்சாக்கள் ஆன்சர் பண்ணுங்க. 3 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, இல்லை 2 பேர் ஆன்சர் சரி. தெரியாது, எனக்கு இந்த மெத்தட் தெரியாதுன்னு சொல்கிறாங்க, நோண்டு போடுங்க. லைட் டைம் வேஸ்ட் பண்ணாமல். எனக்கு இதை செய்ய தெரியாது, இந்த மாதிரி கேள்விகளை எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க, நோ போடுங்க. தெரியாட்டி பிரச்சனை இல்லை, தெரியாத படிக்க தான் வந்திருக்கிறோம். தெரியாட்டி நோண்டு போட்டுருங்க, லேட்டாக ஆகணும். ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி குயிக் ஆன்சர் பண்ணுங்க. சரி, முடியப்பா. ஒரு வேலையை ஏ 15 நாட்களிலும் பி 30 நாட்களிலும் செய்து முடிக்கிறாங்க. ஏயும் பியும் 2 நாட்கள் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்புறம் ஏ விளையிட்டார், எஞ்சிய வேலையை பி மட்டும் அந்த பூர்த்தி செய்கிறார். இதுதான் கணக்கு. ஸோ இந்த கணக்கை செய்கிறதுக்கான மெத்தடை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏட வேலை திறனை கண்டுபிடிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை? எல்லாரும் சொல்லுங்க, சரி எடுத்தாக்கள் பிள்ளை எடுத்தாக்கள் எல்லாரும் சொல்லுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய போறீங்க, நான் செய்ய மாட்டேன். இந்த கணக்கு உங்களை வச்சு தான் செய்ய போகிறேன். நான் கேட்குற ஸ்டெப்ஸுக்கு மட்டும் நீங்கள் விடையே சொல்லணும். ஏட வேலை திறன் எவ்வளவு? வேலை திறங்கான்றதை அப்போ சொல்லி தந்தாச்சு, இது தெரியான்னு சொல்லலாது. ரைட், வெரி குட். 15 15 நாள் ஒரு வேலையை முடிப்பாருன்னா ஏட வேலை திறன் 15 பீட வேலை திறன் சொல்லுங்க. பீட வேலை திறன் சொல்லுங்க. என்னோட சேர்ந்து கணக்கு செய்கிற ஆக்களுக்கு விளங்கும், மற்ற ஆக்களுக்கு விளங்காது. பி அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பார். அப்போ அவரோட வேலை திறன் என்ன? 30 வெரி குட். இப்போ என்ன சொல்றாங்க? ஏயும் பியும் இணைந்து வேலை செய்கிறாங்களா? அப்போ ஏபி இணைந்த வேலை திறனை காணணும். ஏபி இணைந்த வேலை திறன் பார்க்கறதுக்கு கூட்டணும். ஸோ 15 நீங்கள் சொன்னது ப்ளஸ் பண்ணுறேன் 30. 15க்கும் 30க்கு என்ன போமசி என்ன கண்டு சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். 15க்கும் 30க்கும் என்ன போமசி? நான் சொல்லி தந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 15 30லையும் பெரிய இலக்கம் 30. ஸோ 30 15ஆல் பிரிபடுமா? எஸ், பிரிபடும். அப்போ 30 தான் போமஸ். அப்போ 30 போமசி எடுத்துட்டோம். எடுத்தால் எத்தனையால் பெருக்கினா 15 30 ஆகும்? 2ஆல். ஈர் 15 30. அவை ஈர் 1 2. ஓ 30 30, ஓ 1 1. கூட்டி விடைய சொல்லுங்க. கூட்டி விடைய சொல்லுங்க. கூட்டி விடைய சொல்லி ஃபைனலாக சுருக்கி தான் விட சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. பின்னங்கள் விகிதங்கள் எல்லாம் வந்தால் எளிய வடிவத்தில் சொல்லணும். ஸோ இதை கூட்டினோம்னா முதலாவது வரும் 3 × 30. ஸோ 2ஐயும் 3ஆல் சுருக்கலாம். விட வந்து 10 1. 10 1 என்பதுதான் சரியான பதில். 30 3, 10 1. இப்போ நம்ம என்ன கண்டுட்டோம்? ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சால் 10 நாள் பிடிக்கும். அதுதான் விஷயம். 10 1 என்ன அர்த்தம்? 10 நாள் பிடிக்கும் அவங்க வேலை செய்கிறது. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால். தனியாக ஏ மட்டும் வேலை செஞ்சால் 15 நாள் பிடிக்கும் அந்த வேலையை முடிக்க. தனியாக பி மட்டும் வேலை செஞ்சால் 30 நாள் பிடிக்கும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் 10 நாளில் முடிஞ்சிடும். இப்போ சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க? 2 நாள். அப்போ 2 நாள் வேலையை கண்டுபிடிக்கணும். 2 நாள் வேலையை கண்டுபிடிங்க. ஒரு நாளைக்கு 10 1ன்னா 2 நாளைக்கு என்ன செய்யணும்? 2 அளவு இருக்கும். அப்போ 10 1 தர 2. என்ன விடைன்னு சொல்லுங்க.
இரு நாட்களும் இரண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட அளவை சொல்லுங்க, கடைசி விடையை சுருக்கி சொல்லுங்க. இப்பதானே சொன்னேன் நான். இப்பதானே சொன்ன எளிய வடிவத்தில் விட சொல்லி பழகுங்க. மொத்தமா சொல்லி பழகாதீங்க தயவுசெய்து. எளிய வடிவத்தில் சொல்லி பழகுங்கம்மா. இப்படியே ஈக்கியல அது காலமெல்லாம் மாறணும் நாமளும். ரைட், வெரி குட். அப்போ 2 நாள் சேர்ந்து செஞ்ச வேலை என்ன? ஈரொண்டு 2 10க்கு 10. அல்லது இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா டிரெக்டாகவே சுருக்கிக்கலாம். சுருக்கினாலும் 5 அப்போ 5 என்பதுதான் 2 நாளில் முடிஞ்ச வேலை. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னண்டா, எஞ்சிய வேலையை பார்க்கணும். எஞ்சியது எஞ்சியது பார்க்கறது ஒன்றுலேருந்து கழிக்கணும். இப்போ உங்களோட அப்பா, உங்களோட அம்மா, உங்களோட உம்மா, உங்களோட பாப்பா, யாரோ உங்களோட ஹஸ்பண்ட், யார் ஒய்ஃப், யாரோ ஒரு அப்பிள் வாங்கி கொண்டு வாராங்க. அந்த அப்பிளை சரிசமமாக 5 துண்டாக வெட்டுறாங்க. ஒரு துண்டை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க. இன்னும் எத்தனை அப்பிள் துண்டுகள் மிச்சம்ங்கிறத பின்னமா சொல்லுங்க. அதான் கேள்வி. அதாவது 5ல் ஒரு வேலை முடிச்சாச்சு, மிச்ச வேலை எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் அப்பிளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு அப்பிள் வாங்கிட்டு வராரு உங்களோட ஹஸ்பண்ட் அல்லது உங்களோட ஒய்ஃப், யாரோ உங்களோட பிள்ளை, உங்களோட அம்மா, யாரோ ஒரு ஆள் வாங்கிட்டு வரலாம். அது சரியாக 5 துண்டுகளாக பிரிக்கிறீங்க. அதில் ஒன்றை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க. இப்போ மிச்சம் எத்தனைன்னு கேட்கணும். பின்னமாக தான் சொல்லணும். அதை பின்னமாக சொல்லணும். ம். அப்போ எஞ்சிய வேலை 5ல் 4. எஞ்சிய வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, வெரி குட். 5ல் 4. இந்த எஞ்சிய வேலையை யார் செய்ய போகிறா? ஏ அபியா, யார் விலையிட்டு போகிறா? யார் செய்ய போகிறா? எஞ்சிய வேலையை யார் செய்ய போகிறா? ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ விலையிட்டு போயிட்டாரே. ஏ இல்லையே, பி தான் இருக்கிறாரு கேள்வியில். பி தான் செய்ய போகிறார். ஸோ எத்தனை நாட்கள் எடுக்கும் பி மட்டும் தனியாக செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கடா, இந்த மொத்த 5ல் 4 வேலையை பீட வேலை திறனால பிரிக்கணும். பீட வேலை திறன் என்ன? 30ல் 1. சரி, பிரித்து விடையே சொல்லுங்க. அதான் விட பிரித்து விடையே சொல்லுங்க. 5ல் 4 30ல் 1 பிரித்து விடையே சொல்லுங்க. பாப்பா யார் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. கண்டுபிடிச்சா ஒரு பின்னம் ஒன்று விடையா வரும். அந்த பின்னத்தில் கீழே இருக்கிற பகுதி எண் தான் விட. பாப்பா யார் சொல்றீங்க? கால்குலேட்டர் வச்சுட்டு பிரிக்க வேணாம் தயவுசெய்து. ஃபோனில் அடித்து கால்குலேட்டர் எல்லாம் போட்டு பிரிக்க வேணாம். மனசு கையால் செஞ்சு பார்த்து பழகும். ரைட், ஓகே. விடையாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன பிரிச்சோம்னு சொன்னால் பிரிக்கிற வந்தால் பெருக்கணும். தலைகளை மாற்றி போட்டு 5ல் 4 பிரித்தல் அடையாளத்தை பெருக்கல் அடையாளமாக மாற்றி போட்டு தலைகளை மாற்றி எழுதணும். 30ன் கீழ் 1. ஸோ 5 30 சுருக்கலாம் 6 முறை. 6 4 24. ஆன்சர் 24. கிளியர்? கிளியர்னு சொல்கிறாங்க. 5 ஸ்டெப். முதலாவது ஏட வேலைத்திறன், 2வது பீட வேலைத்திறன், 3வது ஸ்டெப் ஏயும் பியும் இணைந்த வேலைத்திறன், 4வது 2 பேரும் எத்தனை நாட்கள் வேலை செஞ்சாங்களோ அதால் பெருக்கி மொத்த வேலை, அதுக்கப்புறம் 5வது எஞ்சிய வேலை, 6வது ஸ்டெப்பில் யார் செய்கிறாரோ அவரோட வேலைத்திறனால் பிரித்து விட்டா விட வரும். ஸோ 24. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கணக்கெல்லாம் செய்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது ஏட வேலைத்திறன், 2வது
பீட வேலைத்திறன். மூணாவது ஏபி இணைந்த வேலைத்திறன். நாலாவது எஞ்சிய நாள், சாரி, நாலாவது இணைந்து செய்த வேலை. அதுக்கப்புறம் எஞ்சிய வேலை. அப்புறம் எஞ்சிய வேலை யார் செய்ய போகிறாரோ அவரோட வேலைத்திறனால பிரிக்கும். முகமது நசீம், நசீமுக்கு லாஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கவனிங்க. நசீம் லாஸ்ட் ஸ்டெப் என்ன? எஞ்சிய வேலை 4 தானே, 5ல் 4. ஸோ அந்த 5ல் 4 யார் செய்ய போகிறா? பி. ஸோ பியிட வேலைத்திறனை ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்க, மேலே 30ல் 1. அந்த 30ல் 1 பிரிக்கணும் ராஜா. பிரிச்சா எத்தனை விட வருதோ அதான் 4. பிரிச்சுட்டா 24 விட வரும். சரியா விளங்கிட்டா முகமது நசீம்? ரைட். ம், சரிங்க. அடுத்த கேள்வி. ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகள் கொண்ட புத்தகத்தில் 120 பக்கங்கள் உள்ளன. அந்த செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரி இருந்தால் மொத்தம் எத்தனை பக்கங்கள் தேவைப்படும்? இங்கே பக்கம்னு வந்ததால் நீங்கள் ஒன்று யோசிக்க வேணாம். அதே சமன்பாடு தான். MDHW சமன்பாடு ஒன்று சொல்லி தந்தான். M தர D தர H கீழ் W1 ஈக்குவல் டு M2D2H2 விங்கிள் W2. இதே பயன்படுத்தி செய்யலாம். எல்லா கேள்வியும் செய்யுங்க. தெரிஞ்சாங்களுடைய போடுங்க. ரைட். 11 பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. மற்றவங்க ஆன்சர் பண்ணல. சொன்ன எல்லாரும் சரியான பதில் சொல்லிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். விட சொன்ன எல்லாருக்கும் சரி. இங்கே என்னது? 35 வரி. ஸோ M1 வந்து 35, பக்கம் 120. ஒரு புத்தகம். திருப்பி கேட்காங்க 24 வரி அடித்தா எத்தனை பக்கம் வரும்? சமன்பாடை போடுங்க. 35 தர 120 இங்கே ஒன்று சமன் 24 தர D2 இங்கே ஒன்று. ஸோ கீழே ஒன்று இருக்கிறதால ஒன்றையும் வெட்டி விடலாம். 35 தர 120 24 பிரிச்சாச்சு. 24 120ஐயும் சுருக்கலாம் 5 முறை. 35 175. ஸோ ஆன்சர் 175. 175 சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த எக்ஸ் நபர் ஒரு வேலையை 8 நாட்களிலும் எக்ஸ் சக 4 நபர் அதே வேலையை 6 நாட்களிலும் முடித்தால் எக்ஸின் மதிப்பு அதுன்னு கேட்டிருக்கு. இங்கே என்ன செய்யணும்? M1 தான் எக்ஸ், M2 தானே எக்ஸ் சக 4. அதுக்கு மேலே அதை போட்டு செய்யுங்க, கணக்கு கூட வரும். பழமையாக நம்ம நம்பரை போட்டு செய்கிற இந்த அச்சரகணித கோவம் பிரச்சனை இல்லை, போட்டு செய்யுங்க விட வரும். எக்ஸரை விடையை கண்டுபிடிங்க கண்டு.
நேரம் நிறைவடைந்து விட்டது. ரைட், ஆன்சரை பார்ப்போம். 28 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எல்லாரோடையும் விடையும் சரியில்லை. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. எக்ஸ் நபர், அப்போ எக்ஸ் அங்கால எக்ஸ் 4 நபர், 4 பேர் கூடிச்சு. அங்கே 8 நாள், இங்கே 6 நாள். இங்கேயும் ஒரு வேலை, அங்கேயும் ஒரு வேலை. ஸோ பிரதி எடு செய்யுங்க. எக்ஸுக்கு விடையே காணும். எக்ஸ் தர 8 உண்டு சமன் எக்ஸ் 4 தர 6 உண்டு. ஸோ பெருக்கினமண்டா 8ஆல் எக்ஸை பெருக்கினா 8x, 6ஆல் எக்ஸை பெருக்கினா 6x, 6 4 24. அவை 8xல இந்த 6x போய் கழிப்படும். கழிப்பட்டால் 2x சமன் 24. அவை எக்ஸில் பெறுமதி 12. வெரி சிம்பிள். எக்ஸ் என்ன எடுத்து செஞ்சிருக்க, அவ்வளோதான். 12 விட சொன்ன யாரு? அவங்களுக்கு மட்டும்தான் சரி. பாப்பா யார் யார் சொன்னேன்? அஷ்பா வெரி குட், ருஷ்னா வெரி குட், ருமைசா வெரி குட், ஃபாத்திமா வெரி குட், சஃப்னா வெரி குட், ருஸ்னா வெரி குட், லக்கிந்தினி வெரி குட், ருஃப்கா வெரி குட், யனா வெரி குட், ருஃப்கா வெரி குட், ஃபாஹிம் வெரி குட், காமிலா வெரி குட், அஸ்ரா வெரி குட், நசு. இப்படி விரல் வெட்டக்கூடிய சிலர் சரியான விடையையும் பலர் பிழையான பதிலையும் சொல்லியிருந்தீங்க. ஓகே, இப்போ விளங்கிருக்குமென்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு கேள்விதான். இந்த அச்சர கணிதத்தை நம்ம தான் உருவாக்கும். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாள் ஆமாம். குறிப்பிட்ட எண்ணிக்கையை நாட்கள் நமக்கு எத்தனை தெரியாடே எக்ஸன் எடுங்க. திருப்பி ரெண்டாவது M2 சொல்கிறாங்க, 45 பேர் அதிகமாக இருந்தால். அப்போ எக்ஸோட 45 கூட்டுறது, எக்ஸாக 45 எடுத்தா சரி. அப்போ ஃபஸ்ட்டுக்கு முன்னர் அமர்த்திய ஆட்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா பெருமதியை தான் திருப்பியும் கேட்குறாங்க. செய்யுங்க பாப்போம். இப்போ செஞ்ச அதே மெத்தட் என்ன, அங்கே சூத்திரம் தந்தாங்க, இங்கே சூத்திரம் நம்ம தான் உருவாக்கணும், அவ்வளோதான். நேரம் முடிஞ்சது. நேரம் முடிஞ்சு.
ரைட், 22 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க பாப்போம். 75 ஆன்சர் அதிகமாக வந்திருக்குது. சரியான பாப்போம். இங்கே ஆரம்பத்தில் போன நபர்கள் எக்ஸ், பிறகு போன நபர்கள் 45 கூட, ஆகவே எக்ஸ் 45. நாட்களின் எண்ணிக்கை 40 முதலாவதுல. ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் நாட்களின் எண்ணிக்கை 25. அங்கேயும் ஒரு வேலை, இங்கேயும் ஒரு வேலை தான். ஸோ வேலையிலெல்லாம் போடுவோம். எக்ஸா தர 40 இங்கில் உண்டு, எக்ஸா 45 தர 25 இங்கில் உண்டு. ஸோ 40ஆல் எக்ஸை பிரிக்கினா 45x, சாரி 40ஆல் எக்ஸை பிரிக்கினா 40x, 25ஆல் எக்ஸை பிரிக்கினா 25x, 25ஆல் 45 பிரிக்கினா 1125. ஸோ இந்த 25 வந்து என்ன செய்வீங்க, வந்து கழிப்படும். கழிப்பட்டோன்னு 40 25 போனால் 15x. ஸோ 15x சமன் 1125. 15x 1125, ஒரு எக்ஸ் எத்தனை பார்க்குறதுக்கு 15ஆல் பிரிக்கும். ஸோ 1125 15ஆல் பிரித்தால் விட 75. அவை ஆரம்பத்தில் இருந்த ஆக்கள் 75 பேர், பின்னர் போய் சேர்ந்த ஆக்கள் 40 பேர். சரியா விளங்கிட்டா? 75 பேர் எப்படி வந்து விளங்கிட்டா பிள்ளைகள்? விளங்கிட்டு தானே? பிரதியீடு செய்கிறது அவர் ஒன்றும் இல்லை. அங்கே டிரெக்டாக நம்பரை தராங்க, இங்கே வந்து எக்ஸ் எக்ஸ் 45 எடுக்கும், அவ்வளவுதான். சரி, அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வியா சரிங்க. ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு வேலையை செய்து முடிக்க தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். எத்தனை பேர்னு சொல்லலை. அவர்கள் 9 நாட்களில் வேலையை முடிக்கணும். அப்போ டேஸ் வந்து 9. அவர்கள் 6 பேர் ஊருக்கு சென்று விட்டனர். அப்போ ஏற்கனவே இருந்த ஆட்கள் வேலை செய்யலை. அப்போ எக்ஸ் 6, எக்ஸ் 6ன்னு 6 பேர் போயிட்டாங்க. மீதமுள்ள ஆக்கள், அதாவது அந்த எக்ஸை 6 பேர் 15 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்தது எத்தனை நாடா, எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸை கண்டுபிடிங்க. இங்கே அதே மாதிரி கேள்வி தான். சரிங்க, பார்க்கலாம். நேரம் முடிஞ்சா? இருபது பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஃபைன் ஆன்சரை பாவம். 29 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஆரம்பத்தில் இருந்தாக்களோட தொகை தெரியாது எக்ஸ், பிறகு இருந்தாக்களோட தொகையும் தெரியாது. 6 பேரான போயிட்டாங்க இருந்தாக்கள். அப்போ எக்ஸ் 6, அவங்க 9 நாள், இவங்க 15 நாள். அவங்க ஒரு வேலை, இவங்க ஒரு வேலை. பிரதியீடு செய்வோம். எக்ஸ் தர 9 இங்கில் உண்டு சமன் எக்ஸ் 6 தர 15 இங்கில் உண்டு. ஸோ சுருக்கி நம்ம 9ஆல் எக்ஸை பிரிக்கணும் 9x, 15ஆல் எக்ஸை பிரிக்கணும் 15x, 15ஆல் 6 பிரிக்கினால் 90. ஸோ இங்கே தான் எக்ஸை கொண்டு வரணும். 9xல் 15xல் 9x போனால் 6x சமன் 90. 6x 90 என்றால் ஒரு எக்ஸ் எத்தனை பார்க்குறது, 90 6ஆல் பிரித்தால் 15. ஸோ ஆன்சர் 15. விளங்கிட்டா? 15 சொன்னாக்கள் அல்லாதாக்கள் விட சொல்லாதாக்களுக்கு விளங்கிட்டா?
15 விட சொல்லாத ஆக்களுக்கு மற்ற ஆக்களுக்கும் விளங்கிட்டா? ரைட். ஓகே. திருப்பி சொல்லணுமா? என்னத்தை திருப்பி சொல்லணும்? நான் போட்டு தானே இதில் பார்க்கணும், விளங்கி இல்லையா? ஆரம்பத்தில் ஒரு ஆள் வேலைக்கு ஆக்கள் அனுப்புறாரு, எத்தனை பேருன்னு சொல்லல, அப்போ எக்ஸ். தெரியாடி எக்ஸ் தானேம்மா. ஆனால் உண்மையாக வேலை செஞ்சாக்கள் அதில் 6 பேர் ஊருக்கு போய்த்தாங்க, அப்போ எக்ஸை 6. இந்த தான் வேலை செஞ்சேன். உதாரணத்துக்கு 10 பேர் இருந்தாங்கடா, 6 பேர் வேலை பண்ண 4 பேர் தான் வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம கணக்குப்படி 15 பேர் வேலை செஞ்சாங்க. 15 பேரை தான் அனுப்பினேன். அதில் 6 பேர் விட்ட போயிட்டாங்க. அப்போ 9 பேர் தான் வேலை செஞ்சேன். இவளுக்கு 9 நாள் பிடிக்கும், இவளுக்கு 15 நாள் பிடிக்கும். இங்கே ஒரு வேலை. ஸோ பிரதியீடு செய்யுங்க. எக்ஸ் தர 9, 9x. 15ஆல் எக்ஸை பெருக்கினால் 15x. 15ஆல் 6 பெருக்கினால் 90. ஸோ பெரிய பெரிய ஆளிக்கிற இடத்த சின்னால கொண்டு வரணும். 9x அங்கே கொண்டு போனால் களி போடும். 15ல் 9 போனால் 6. 90 இஞ்சில் போய் -90 +90 மாறும். ஸோ +90. ஓகே. எக்ஸ் சமன் 6 கண்டுபிடிச்சிடலாம். சரி. யார் விலங்கு இல்லைன்னு திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னேன். ஜி விளங்கிட்டா? ஜிக்கு 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை 20 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடியும். இதேபடி 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீளமான சுவரை கட்டி? இதில் ஒரு குழு ஒன்று தாரன். சுவர் தான் வேலை. சுவர்ற நீளம் தான் வேலைன்னு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கணக்கு சரியாக வரும். குயிக்காக செய்யுங்க.
ரைட், 27 பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. மற்றாக்கள் ஆன்சர் பண்ணல. பாப் சொன்ன எல்லாரும் சரியான்னு பார்த்தா இல்லை, 3 பேர் 4 பேர் போல. இங்கே பாருங்க, இங்கே ஆட்கள் 20 பேர், மரம் 25 பேர், 6 நாள் 3 நாள் ஒர்க்கை தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஒர்க் தெரியும் 112. ஸோ 20 தர 6 112 சமன் 25 தர 3 எத்தனை? ஸோ நமக்கு தெரியாது W2. இப்போ சுருக்கக்கூடியதெல்லாம் சுருக்கலாம், எல்லாம் சுருக்கக்கூடிய மாதிரி தான் இங்கே பாருங்க. இப்போ W2 எழுவாயா மாத்திரம் 3 25 75, 6 20 120, ஏற்கனவே வைக்கிற 112. இந்த சுருக்கி விட்ட மண்டால் 75 தர 14 15, 15 75 சுருக்கலாம் 5 முறை, 14 70. ஸோ 70 மீட்டர். 70 மீட்டர் என்பதுதான் சரியான பதில். அந்த பதிலை சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ம், இலகுவான ஒரு கேள்வி செய்யுங்க. நம்ம பயன்படுத்தின அந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தினீங்கன்னா விட வரும் சூத்திரம். விடைய பாபம். 6 ஆண்கள் ஒரு வேலையை 10 நாட்களில் 10 மணித்தியாலம் வேலை செஞ்சு 24 நாட்களில் முடிக்கிறார். இங்கே 9 ஆண்கள் ஒரு வேலையை 8 மணித்தியாலம் வேலை செஞ்சு எத்தனை நாட்களில் முடிப்பா? தெரியாது, D2. ஸோ D2 போட்ட மாட்டா சரி. ஓகே, அப்போ பார்த்தோம்னு சொன்னால் 6 ஆண்கள் 24 நாள் 10 மணித்தியாலம் ஒரு வேலை. 9 ஆண்கள் எத்தனை நாள்னு தெரியாது, D2, 8 வேலை. இப்போ சுருக்கக்கூடியதெல்லாம் சுருக்கலாம். D2 எழுவாயாம வருமென இந்த 8 9 பிரிபடும். சுருக்கலாம். 8 24 சுருக்கலாம் 3 முறை, 3 9 சுருக்கலாம் 3 முறை, 3 6 சுருக்கலாம் 2 முறை, 10 20. ஸோ 20 நாள் என்பது சரியான பதில். ஓகே, 26.6 வராது, 20 தான் வரும். ஒரு 20 பேர் சரியான பதிலை சொல்லிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நான் ஒரு கணக்குல இருந்து அடுத்த கணக்கு வந்தது அப்புறம் நீங்கள் பழைய கணக்கை டவுட் கேட்டால் திருப்பி விளங்கப்படுத்த இயலாது. டைமும் போய் கொண்டிருக்கும். இப்போ 7:10 பார்த்தீங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா ஸ்லைடை பார்த்து படிக்கணும். திருப்பி விளங்கலைன்னா ரெக்கார்டிங்கை பார்த்து தான் படிக்கும். அதுக்கு மேலேயும் விளங்கலைன்னா என்கிட்ட கேட்கும். சரியா? ரைட்.
ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாள்லையும் பிங்கிற அதே வேலையை 30 நாளிலும் தனித்தனியே செய்து முடிச்சா இருவரும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பா? அதுக்கு ஸ்டெப் சொல்லி தந்தீங்க. முதலாவது தனித்தனிய வேலைத்திறன், இரண்டாவது இணைந்த வேலைத்திறன், அதுக்கப்புறம் அதை வச்சு எத்தனை நாள்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க. இப்போ கேன்சர் பண்ணுங்க, லேட் ஆகிட்டு. சரி, விடைய பார்க்கலாம். ஒரு 15 பேர் சரியான பதில் சொல்லிக்கிறீங்க. வெரி குட். மற்றாக்கள் பிடிக்கிறீங்கல்ல, என்ன செய்யற? இவ்வளோ தரம் சொல்லி தந்தாச்சு. ஏங்கிறவர வேலைத்திறன் 20ல் ஒன்று, பிங்கிறவர வேலைத்திறன் 30ல் ஒன்று. ஸோ ரெண்டையும் சேர்க்கறதுக்கு போமசி பார்க்கணும். 60 20 என்ன? ஏங்கிறவர் 20 நாள், ஸோ 20ல் ஒன்று. பிங்கிறவர் 30 நாள், 30ல் ஒன்று. ரெண்டையும் கூட்டுறதுக்கு போமசி 60. ஸோ 60 அடுத்தோம்னா 20 60 3 3 30 60 2 2 ரெண்டையும் முண்டையும் கொண்டு 5 5 60. 5 60 சுருக்கலாம் 5ஆல் 12ல் ஒன்று. ஸோ 2 பேரும் இணைஞ்சு வேலை செஞ்சால் 12ல் ஒன்று வேலை திறன். வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவை? 12 நாள் தேவை. கிளைக்கிற பகுதி அந்த விடையாக வரும். ஸோ 12ங்கிறது சரியான ஆன்சர். சரி, போதுமே. 10 வினா பார்த்திக்க. மிகுதி பகுதி அடுத்த கிளாஸில் முடிக்கலாம். செவ்வாய்க்கிழமை கிளாஸில் தான் முடிக்கலாம். நாளைக்கு ஜிகே நடக்கும். 2 நாள் ஐக்கு ஒரு நாள் ஜிகே நடக்கும். ஸோ நாளைக்கு ஐக்கு இதை முடிக்கலாம். இந்த தலைப்பு இன்றைக்கு என்ன நீங்கள் ஸ்பீடாக போனால் தான் முடிக்கலாம். நீங்கள் சரியான ஸ்லோவாக போகிறீங்க. எனக்கு தெரியலை 30 கிளாஸில் சிலபஸ் முடியுமாண்டு. நீங்கள் ஸ்லோவாக தானே போகிறீங்க. சிலாக்கள் வேகமாக செய்கிறீங்க. வெரி சாரி. நீ எல்லாரையும் நினைச்சு தானே போகணும். அந்தந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் விடையை கண்டுபிடிச்சா தான் செய்யலாம். சரி, போதுமா? இன்றைக்கு போதுமா? இப்போ என்ன செய்யணும்? விலங்கல்ல அல்லது விடையெல்லாம் பிள்ளையா வந்தேன்னு சொல்கிறாங்களா? என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. எனக்கு விலங்கை இல்லை இடையில, அல்லது நான் செஞ்ச கணக்கெல்லாம் கொஞ்சம் பிள்ளையா தான் சார் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம். இப்போ இன்றைக்கு என்ன செய்யணும்? ரெக்கார்டிங் பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். திருப்பி திருப்பி செய்யணும் இதே மாதிரி கேள்விகளை. அப்படி தானே? ரைட். உங்களுக்கு ஒரு குயிஸ் ஒன்று போடட்டா, செய்கிறீங்களா? இதை படித்து போட்டு குயிஸ் ஒன்று செய்கிறீங்களா? நான் இப்போ உடனே ரெக்கார்டிங்கை போடுறேன். ரெக்கார்டிங் யூடியூப்பில் போடுறேன். ரெக்கார்டிங்கை பாருங்கள். உடனே போடுறேன். யூடியூப்லாம் போடணும், போட்டு விட்றேன். சின்ன குயிஸ் ஒன்று ஒரு 10 கேள்வி செஞ்சு பாப்போமா? திருப்பி படித்து போட்டு திருப்பி ரெக்கார்டிங்கை பார்த்து போட்டு ஸ்லைடையும் போடுறேன். ஸ்லைடையும் பார்த்துட்டு இதே மாதிரி வேறு கேள்வி செய்வோமா? அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும் இல்லவா? செய்வோம் என்ன? ரைட். அப்போ அதை செஞ்சு பார்ப்போம். இதில் மிகுதி பகுதியை நாங்கள் செவ்வாய்க்கிழமை கிளாஸில் முடிப்போம். நாளைக்கு ஜிகே ஜிகே கிளாஸ் நடக்கும். ரெடியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. நான் இப்போ கொஞ்சத்தில் இப்போ ரெக்கார்டிங் இப்போ வரும். எனக்கு ஒரு 15 நிமிஷம் போகும் ரெக்கார்டிங் கிடைக்கிறதுக்கு. 8 மணிக்குள்ளே உங்களுக்கு ரெக்கார்டிங் போடுறேன், குயிஸும் போடுறேன். கெட் ரெடி. டைமுக்குள்ளே செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டுக்கிறீங்களா கிந்தினி? டைமுக்குள்ளே செய்கிறதுக்கு டைம் வச்சு செஞ்சு பழகணும். அவ்வளோ தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரே கேள்வியை 15 தரம் செய்யணும்.
விட வந்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி செய்யும். ஏன்னது டைமை குறைக்கும். உதாரணமாக ஃபஸ்ட் தரம் செய்கிறீங்க இந்த கேள்வியை, உங்களுக்கு 3 நிமிஷம் பிடிக்குதுண்டா திருப்பி செய்யுங்க. 2 நிமிஷத்தில் முடிப்பீங்க, திருப்பி செய்யுங்க. 1 நிமிஷத்தில் முடிப்பீங்க, திருப்பி செய்யுங்க. 30 செகண்டில் முடிப்பீங்க. அந்த ஸ்பீடுக்கு உங்களுக்கு அந்த கேள்வி வரும் வரைக்கும் அந்த கேள்வியை செய்யுங்க திருப்பி திருப்பி. விட தெரியும் தான், அந்த மெத்தடில் குயிக்காக செய்ய இயலுமான்னு பாருங்கள். திருப்பி அதே மாதிரி இன்னொரு கேள்வியை செய்யுங்க, அதே மாதிரி 30 செகண்டில் உங்களால் முடிக்க இயலுமா? அதுதான் டைமுக்கு ப்ராக்டிஸ், வேற ஒன்றும் செய்யலை. ஓகே, தேங்க்யூ.